ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்ப அட்டை வகை மாற்றம் குறித்தான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் அட்டைகளின் வகைகளை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள குடும்பங்கள் தகுந்த ஆவணங்களை சமர்ப்பித்து முன்னுரிமை குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. தற்போது தமிழ்நாட்டில் 2.20 கோடிக்கும் அதிகமான குடும்ப அட்டை பயன்பாட்டில் இருக்குது. இதில் 5 வகையான கார்டு இருக்குது. ஏஏஒய் கார்டு மிகவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு வழங்குறாங்க. பிஹெச்ஹெச் கார்டு முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குறாங்க. இவங்களுக்கு ரேஷன் கடைகளில் அதிக மானிய விலையில் அரிசி, கோதுமை மற்றும் அத்தியாவசிய பொருளுக்கு கிடைக்கும். அடுத்து என்பிஹெச்ஹெச் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைகள் கொடுக்குறாங்க. குறைந்த அளவிலான சலுகைகள் மட்டும் இந்த கார்டுக்கு கிடைக்கும். அடுத்து என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிற அட்டை இருக்கு. சக்கரை விருப்ப அட்டை, அரிசிக்கு பதிலாக சக்கரை இவங்க அதிகம் பெறுவாங்க. அடுத்து என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிற ஒரு அட்டை இருக்கு. இது பொருளில்லா அட்டை. எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. ஒரு ஐடி கார்டா மட்டும் அந்த ரேஷன் கார்டை வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி 5 வகையான குடும்ப அட்டை இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பலர் முன்னுரிமையற்ற அட்டை வச்சுருக்காங்க. என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்க. அவர்களுக்கு குறைந்த அளவிலான பொருட்கள் மட்டுமே கிடைக்கும். தங்கள் அட்டையை முன்னுரிமை குடும்ப அட்டையாக பிஹெச்ஹெச் கார்டாக மாற்றிக்கொள்வதன் மூலம் அரசினுடைய முழுமையான மானிய பலனையும் பெற முடியும். இது குறித்து தான் அமைச்சர் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. சரியான நபர்கள் தங்கள் குடும்ப அட்டையை மாற்ற விரும்பினா தேவையான ஆவணங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போன்ற சிறப்பு முகாமில் விண்ணப்பித்து நீங்கள் உங்கள் குடும்ப அட்டையை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு தகுதியான குடும்பங்கள் அரசின் நலத்திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குது. அதனால் யாரெல்லாம் என்பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்களோ தகுதியானவர்களாக இருந்தால் பிஹெச்ஹெச் கார்டாவோ இல்லை ஏஏஒய் கார்டாவோ நீங்கள் மாற்றம் செஞ்சுக்குங்க. நன்றி.